உங்களுக்கு பிடிச்சலாம் சாப்பிட்றாங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான். எக் பால் மஞ்சூரியன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமேன்னு தோன்றப்ப இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம்தான். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 முட்டையை வேக வச்சு இப்படி திருகி வச்சுருக்கேன். அது கூட உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக பெப்பர், கூட கொஞ்சம் கரம் மசாலா. இதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பிரெட் க்ரம்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு முட்டையை உடைச்சி மஞ்சளை தனியாக எடுத்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். எல்லா பால்ஸும் செஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அதில் இந்த பால்ஸை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா செஞ்சுக்கணும். எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். நான் எல்லா பால்ஸையும் இது மாதிரி கோட் பண்ணிட்டேன். கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சதும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாகும், வெளியே நல்லா முருகலாகவும் நமக்கு கிடைக்கும். எல்லா பால்ஸையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி மஞ்சூரியன் செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி மற்றும் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆகட்டும் இந்த எண்ணெயில், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா குக்கானதும் இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் குக்காய் வந்துருச்சு. இப்போது நம்மளுடைய பால்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். பால்ஸ் உடையாதபடி சாஃப்டாக கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த பால்ஸை சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்தா போதும். அப்போ தான் மேலே லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சோம்னா மேல் லேயர் இருக்கிற கிறிஸ்பினஸ் போயிடும். அவ்வளோதான், நம்மளுடைய மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த எக் பால் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் போன்ற ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். இதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.